அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அவங்க அறிவிப்பு வெளியிட்டிருக்க வேலைவாய்ப்பு வந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலை, தமிழ்நாடு அரசு வேலையாக அப்படி வெளியிட்டிருக்காங்க. அவங்க வெளியிட்டிருக்க போஸ்ட் நேம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருக்கான ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அந்த வீடியோவில் அது என்ன போஸ்ட், என்ன குவாலிஃபிகேஷன், அதுக்கு என்ன மாதிரி அந்த போஸ்ட்டுக்கு உங்களை தேர்வு பண்ணுறாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற முழு விபரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் 171/2025 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் 10/8/2025 அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த நோட்டிஃபிகேஷனும் அது கீழே அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். அவங்க வெளியிட்டிருக்க அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10/8/2025 9/9/2025 அப்ளை பண்ணிக்கணும். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நிரந்தரமான அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அப்படிங்கிறது தான் அந்த பதவியின் பெயர். ஓகேவா? அந்த போஸ்ட்டுக்கு தான் இப்போ உங்களுக்கு வேக்கன்சி எடுக்கிறாங்க. மொத்தம் 41 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. 41 காலி பணியிடங்கள் தான் மொத்த காலி பணியிடங்கள். இந்த அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,900 1,31,500 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இதற்கான பே ஸ்கேல் அதுதான். 41 வேக்கன்சிக்கும் எந்தெந்த கேட்டகரிக்குள்ள வேக்கன்சியை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 21 வகையான கேட்டகரிஸ் வச்சு அவங்க பிரித்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 41 வேக்கன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதற்கான வயது வரம்பு உங்களுக்கு குறைந்தபட்சம் 18 வயதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதிகபட்ச வயது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, அப்புறம் பிசி, அப்புறம் பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் அதிகபட்ச வயது 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கேண்டிடேட்ஸ் இப்போ நம்ம பார்த்த கேட்டகரி இல்லாதவங்க மற்ற எல்லாருக்கும் 32 வயதுக்குள்ளே இருக்கணும். அதாவது அதர்ஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸில் வரக்கூடியவங்களுக்கு வந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 47 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வயது வரம்பு. உங்கள் வயது வரம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் பிஎஸ்சி மற்றும் பிசிஏ முடிச்சிருக்கீங்க, கூடுதலாக 3 வருடம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி முடிச்சுட்டு 2 வருடம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எம்இஎம்டெக் முடித்து 1 வருடம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி குவாலிஃபிகேஷன் ஒரு 3 விதமாக கொடுத்து இதில் எதுனாச்சும் ஓகே ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய கல்வி தகுதி அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான விண்ணப்ப கட்டணம், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது, தேர்வு கட்டணம். பிசி, பிசிஎம், எம்பிசி, அப்புறம் டிசி, அதர்ஸ், யூஆர் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருக்கும் 1000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகவும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. விடோ கேண்டிடேட்ஸ்க்கும் உங்களுக்கு ஆதரவற்ற விதவி அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க டோட்டல் எக்ஸம்ஷன்ஸ். ஓகேவா? அந்த எக்ஸாம் ஃபீஸ் யார் யாருக்கு இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் போஸ்ட்டுக்கு உங்களை தேர்வு செய்யும் முறை வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் 120 மார்க்குக்கு இருக்கும், ஒரு எக்ஸாம் இருக்கும். அடுத்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட்டு வைவா இருக்குங்க. எக்ஸாம் 120 மார்க்குக்கு உங்களுக்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுக்கான சிலபஸ் அவங்க கீழே கொடுத்துட்டாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்ஜெக்டிவ் டைப்பின் OMR ஆன்சர் ஷீட் மெத்தடில் இருக்கும்.
சிலபஸை நம்ம ஷார்ட்டாக அதில் பார்க்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ்க்கு 50 மார்க்குக்கு வைப்பாங்க. ஓகேங்களா? அதில் 20 நெகட்டிவ் மார்க் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக இருக்கணும். 20 மார்க்கு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் ஏ தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது. பார்ட் பியில் வந்து 70 கொஸ்டின்ஸ்க்கு 70 மார்க்குக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அது இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, எந்தெந்த கேட்டகரியில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, பார்ட் பிக்கு பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இன்டர்நெட் அண்ட் வெப் டெக்னாலஜிஸ், சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் சிலபஸ். இது ரிலேட்டடாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். மொத்தம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் 120 மார்க்குக்கு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இதுலேருந்து உங்களை செலக்ட் பண்ணி இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு மார்க் வெளியிடுவாங்க. மார்க் வெளியிட்டதுக்கு பிறகு அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி உங்களை ஸ்கில் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. ஓகேவா? ஸ்கில் டெஸ்ட்டுக்கு பிறகு திருப்பி வைவாவுக்கு செலக்ட் பண்ணி வைவா வைப்பாங்க. இந்த 3 மார்க்கின் அடிப்படையில் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ரிட்டன் எக்ஸாம் 120 மார்க்குக்கு, ஸ்கில் டெஸ்ட் 50 மார்க்குக்கு, வைவாக்கு 25 மார்க்குக்கு. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் டோட்டலாக கால்குலேட் பண்ணி வர மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கிங்களோ அதை தான் ஃபைனல் செலெக்ஷனாக உங்களை வச்சு உங்களை ஃபைனலாக செலக்ட் பண்ணுவாங்க. இதன் அடிப்படையில் மேற்கொண்டு அதுக்கான அப்டேட் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்க்க முடியும். அதை நீங்கள் இதை உள்வாங்கிக்கோங்க. ஓகேவா? இந்த அடிப்படையில் தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து இந்த பதவிக்கான போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னாக்க, த செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி போஸ்டட் எதர் அட் த பிரின்சிபல் சீட் ஆஃப் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அட் சென்னை ஆர் அட் த மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட் மதுரை ஆர் அட் எனி அதர் டிஸ்ட்ரிக்ட் இன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மதுரை சென்னையில் போடுறதுக்கும் மற்ற அவங்க வேறு எங்கேயும் மாவட்டங்களையும் உங்களுக்கு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. எக்ஸாம் டேட்டு அதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருக்கான எல்லா விவரங்களும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் நேராக என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டீங்க அப்படின்னாக்க, இதில் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 171/2025 அப்படிங்கிறது தான் அந்த அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் இருக்கான நோட்டிஃபிகேஷன். அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். கீழே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதையும் இப்போ ஃபுல்லாக படிச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு அதற்கு கீழே லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன், அப்புறம் பாருங்கள் ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை ஆன்லைன் ஃபார் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். லாகின் பண்ணுறதுக்கான பேஜும் காட்டும். நீங்கள் இதில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க அதை என்னென்னு அப்ளை பண்ணுங்கள். புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த லிங்க்கில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இதுதான் இந்த முறையில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இந்த அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற டேட்டு 9/9/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு தமிழ்நாடு அரசு நிரந்தர வேலையை தான் கொடுத்துருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருக்கு அப்ளை பண்ணவங்க பண்ணிவிடுங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.